வெல்கம் டு குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜனவரி 1 மற்றும் 2ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் கண்டுபிட்டு வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தற்போது எங்கு 50,000 பேர் சூரிய நமஸ்காரம் செய்து கின்னஸ் சாதனை படைத்தனர்? இதற்கான ஆன்சர் குஜராத். இப்போ குஜராத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 50,000 பேர் சூரிய நமஸ்காரம் செஞ்சுருக்காங்க. இது கின்னஸ் சாதனையாகவே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதில் 108 இடங்களில் குஜராத்லேயே இவங்க ஒரே நேரத்தில் சூரிய நமஸ்காரம் பண்ணியிருக்காங்க. முக்கியமான நிகழ்வு எங்கே நடந்தது அப்படின்னா குஜராத்தில் மெக்சனா அப்படிங்கிற ஒரு மாவட்டம். அங்கே மொத்தேரா சூரிய பகவான் கோயில் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது. அங்கே தான் ரொம்ப அதிகமானவங்க சேர்ந்து ஒரு முக்கியமான நிகழ்வாக நடத்தியிருந்தாங்க. அடுத்தது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இப்போ மட்டும் கிடையாது, அடுத்த 5 ஆண்டுகள், அடுத்த 10 ஆண்டுகளுக்கு கூட இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது தான். 16வது நிதி ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் அரவிந்த் பணக்காரியா. இப்போது ஃபினான்ஸ் கமிஷன் 16வது நிதி ஆணையம் இதோடைய தலைவர் சேர்மேனாக அரவிந்த் பணக்காரியா அப்படிங்கிற ஒருத்தரை நியமனம் பண்ணியிருக்காங்க. 16வது நிதி ஆணையத்துடைய தலைவர் அரவிந்த் பணக்காரியா. இதோடைய செயலராக ரித்விக் ரஞ்சனம் பாண்டே அப்படிங்கிற ஒருத்தரை நியமனம் பண்ணியிருக்காங்க. ஓகே, செக்ரட்டரியா. நிதி ஆணையத்துடைய பணி என்ன அப்படின்னா, இது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து கூட்டுவாங்க. மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு இடையில் இருக்கிற வருவாய் பகிர்வு அது எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரை பண்ணுறது இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா இதோடைய அடிப்படையில் 42% வரிகளை மாநிலங்களுக்கு மத்திய அரசு வந்து கொடுக்குறாங்க. இந்த ஆணையம் அக்டோபர் 31ஆம் தேதி 2025 ஆண்டுக்குள்ளாடி அவங்க அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 16வது நிதி ஆணையம் இவங்களுடைய அறிக்கை இருக்குல்ல, இந்த பரிந்துரை எல்லாமே 2026 ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து செயல்படுத்துவாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பரிந்துரைகள் இது 2026-27 இதிலிருந்து 2030-31 நிதி ஆண்டுக்கானது. அரவிந்த் பணக்காரியா இவர் நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தர். இவர் நிறைய பதவிகளில் இருந்திருக்காரு. நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய முன்னாள் ஆலோசகராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நிதி ஆயோக்குடைய முன்னாள் துணைத் தலைவராகவும் இருந்திருக்காரு. 2015 ஆண்டுலேருந்து 2017 ஆண்டு வரைக்கும் நிதி ஆயோக்குடைய முன்னாள் துணைத் தலைவராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஏடிபி, அதாவது ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இருக்குல்ல, அதோடைய முன்னாள் தலைமை பொருளாதார நிபுணராகவும் இருந்திருக்காரு. அடுத்தது, இதுவுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 2024 கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் டொராண்டோ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டில் நடைபெற ஒரு முக்கியமான போட்டி அப்படின்னா செஸ்ஸில் இந்த கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட் அப்படிங்கிறது இது கனடாவில் டொராண்டோ அப்படிங்கிற இடத்துல தான் நடைபெறுது. இந்த போட்டியில் சாம்பியன் பட்டம் வெல்றவங்களுக்கு என்ன சிறப்பு கிடைக்கும் அப்படின்னா உலக சாம்பியன் பட்டத்திற்காக மோதிர வாய்ப்பு இவங்க பெறுவாங்க. இந்த போட்டியில எல்லாம் கலந்துக்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான். நம்ம இந்தியாவிலேருந்து இந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்காக 5 பேரை தேர்வு பண்ணியிருக்காங்க. அதில் ஆண்கள் பிரிவில் 3 பேர். அது யாரெல்லாம் அப்படின்னா விதித் குஜராத்தி, அதுக்கப்புறம் பிரக்ஞானந்தா, அதுக்கப்புறம் குகேஷ். அதுவே மகளிர் பிரிவில் ஹொனேரு ஹம்பி மற்றும் வைஷாலி, இவங்க 2 பேரும் தேர்வு பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் பேட்சஸ் 6ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். ரெகுலர் பேட்சஸ் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம இன்ஸ்டியூட்டோட ஹெட் ஆஃபீஸ் சென்னை அண்ணா நகரில் இருக்குது. இதை தவிர சென்னையில் கேளம்பாக்கத்துலேயுமே இதற்கான கிளாஸஸ் நடக்குது. இதை தவிர ராமநாதபுரத்தில் பேரையூர் அப்படிங்கிற இடத்துலையுமே இதற்கான கிளாஸஸ் நடக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டில் ரெகுலர் பேட்சஸும் இருக்குது, அதே மாதிரி வீக்கெண்ட் பேட்சஸும் இருக்குது. ஆன்லைன் கிளாஸஸுமே அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ரெக்கார்டடான வீடியோவுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் இந்த ஒருவேளை உங்களுக்கு கிளாஸ் அட்டன் பண்ண முடியலை அப்படின்னா கூட உங்களுக்கு அதுக்கான ரெக்கார்டட் வீடியோ சென்ட் பண்ணிடுவோம். நீங்கள் எத்தனை முறை வேணாலும் அந்த வீடியோ பார்த்துக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்டில் ரொம்பவே தரமான பாட புத்தகங்களும் இருக்குது. நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம், இல்லை உங்களுக்கு தேவைப்படுற புத்தகத்தை மட்டும் வேணும்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, எண்ம பொருள்களின் பாதுகாப்புக்காக தற்போது மத்திய அரசு அறிமுகம் செய்த வலைதளம் எது? இதற்கான ஆன்சர் சைபர் ஸ்வச்தா கேந்திரா. இப்போது சைபர் ஸ்வச்தா கேந்திரா அப்படிங்கிற ஒரு வெப்சைட், இது எண்ம பொருட்கள் இருக்குல்ல, அதாவது டிஜிட்டல் பொருட்களை எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக இந்த வலைதளத்தை மத்திய அரசு அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா சாஃப்ட்வேர் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பு சாஃப்ட்வேர்லாம் இருக்குல்ல, அதை வந்து இலவசமாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது பாட் மாதிரி சில தீங்கிழைக்கிற மென்பொருட்கள் நம்ம கம்ப்யூட்டரில் இருக்குது அப்படின்னா அதை கண்டுபிடிக்க உதவும். அடுத்தது, தெஹ்ரீக் ஏ ஹூரியத் என்ற அமைப்பு எந்த பகுதியை சேர்ந்தது? இதற்கான ஆன்சர் ஜம்மு காஷ்மீர். தெஹ்ரிக் ஏ ஹூரியத் அப்படிங்கிற அமைப்பு இது இந்தியாவுக்கு எதிராக செயல்படுது. அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு ஆதரவாக
செயல்பட்டு பயங்கரவாதத்தை பரப்புது அப்படின்ற மாதிரி இந்த அமைப்பிற்கு இப்போ நம்முடைய மத்திய அரசு தடை வச்சுருக்காங்க. இது எந்த சட்டத்துக்கு கீழே தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் அப்படிங்கிற சட்டத்துக்கு கீழே தான் தடை விதிச்சிருக்காங்க. அடுத்தது இதுவுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 2023 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் பதிவு செய்யப்பட்ட மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். இப்போது 2023ஆவது ஆண்டில் பெண்களுக்கு எதிராக அதிகமான குற்றங்கள் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கு. அங்கே 55% குற்றங்கள் அங்கே தான் நடந்திருக்கு. 2ஆம் இடம் பிடித்தது டெல்லி, 3ஆம் இடம் பிடித்தது மகாராஷ்டிரா. மொத்த புகார்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது 28,811. இது தேசிய மகளிர் ஆணையத்தில் தான் பதிவாயிருக்கு. ஓகேவா? இதில் புகார்களில் முதலிடம், அதாவது ரொம்ப அதிகமான புகார்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா பெண்களுக்கு எதிரான கண்ணிய குறைவு, அவங்கள கண்ணியமாகவே நடத்துறது இல்லை, இது பெண்கள் தானே அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து அசால்ட்டாக பண்ணுறது, அதுக்கப்புறம் போட்டு கொடுமைப்படுத்துறது. அதுக்கப்புறம் 2ஆவது இடம் பார்த்திங்க அப்படின்னா குடும்ப வன்முறை அப்படின்னா இந்த கணவன் அடிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த மாமியார் கொடுமை, இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் தான். ஓகே, அடுத்தது தற்போது ஜப்பானில் எந்த பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது? இதற்கான ஆன்சர் இஷிகாவா தீவு. இப்போ ஜப்பானில் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இஷிகாவா தீவு அதையும் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளையும் தான் இந்த நிலநடுக்கம் வந்து தாக்குச்சு. ஜப்பானில் இருக்கிற மேற்கு கடற்கரை பகுதியை இந்த இஷிகாவா, அதாவது ஜப்பானில் இருக்கிற மேற்கு கடற்கரை பகுதியில் தான் இந்த இஷிகாவா அப்படிங்கிற தீவு இருக்குது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 7.6 அலகுகளாக பதிவாயிருந்தது. அப்படி பார்க்கும்போது இது ரொம்பவே அதிகம்தான். ஜப்பானுடைய பிரதமர் ஃபுமியோ கிஷிடா அப்படிங்கிறவர் இந்த நிலநடுக்கத்தினால புகுஷிமா அணுமின் நிலையத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா இந்த அணு உலையில் மட்டும் ஏதாவது ஒரு பாதிப்பு வந்திருந்தது அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கியிருக்கும். ஆனால் அதில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது நல்ல விஷயம்தான். அடுத்தது, எப்போது முதல் இந்தியா பாகிஸ்தான் அணுசக்தி நிறுவனங்கள் பட்டியல் பரிமாற்றம் நிகழ்கிறது? இதற்கான ஆன்சர் ஜனவரி 1, 1992. ஒவ்வொரு ஆண்டுமே ஜனவரி 1ஆம் தேதி நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில் அந்தந்த நாட்டுகளில் எந்தெந்த இடங்களில் எல்லாமே அணுசக்தி நிறுவனங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்கான பட்டியலை வந்து பரிமாற்றம் பண்ணிப்பாங்க. எதற்காக அப்படின்னா நம்ம என்னதான் இந்தியாவும் பாகிஸ்தானும் எதிரியாக இருந்தாலுமே நம்ம அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அப்போது ஒவ்வொரு ஆண்டுடைய ஜனவரி 1ஆம் தேதி இந்த மாதிரி அவங்க பட்டியலை பரிமாற்றம் பண்ணிப்பாங்க. தொடர்ந்து 33வது முறையாக இந்த அணுசக்தி நிறுவனங்கள் பட்டியல் வந்து இப்போ பரிமாற்றம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுடைய கிரிக்கெட் வீரரான டேவிட் வார்னர், இவர் ஒரு நாள் கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெறதாக அறிவிச்சிருக்காரு. ஏற்கனவே டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெறதாக அறிவிச்சிருந்தாரு, ஓய்வுமே பெற்றுட்டார். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியிலேருந்தும் ஓய்வு பெற போகிறாரு. ஓகே, நீ ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் டிசம்பர் மாதத்திற்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போட்டிருக்கோம். டிசம்பர் 2023ஆவது ஆண்டிற்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ரிவிஷன் பார்க்கலாம். தற்போது எங்கு 50,000 பேர் சூரிய நமஸ்காரம் செய்து கின்னஸ் சாதனை படைத்தனர்? இதற்கான ஆன்சர் குஜராத். அடுத்தது 16வது நிதி ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் அரவிந்த் பனகாரியா. அடுத்தது 2024 கேண்டிடேட் செஸ் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் டொராண்டோ. அடுத்தது எண்ம பொருட்களின் பாதுகாப்புக்காக தற்போது மத்திய அரசு அறிமுகம் செய்த வலைதளம் எது? இதற்கான ஆன்சர் சைபர் ஸ்வச்தா கேந்திரா. அடுத்தது தெஹ்ரீக் ஏ ஹூரியத் என்ற அமைப்பு எந்த பகுதியை சேர்ந்தது? இதற்கான ஆன்சர் ஜம்மு காஷ்மீர். அடுத்தது 2023 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் பதிவு செய்யப்பட்ட மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். அடுத்தது தற்போது ஜப்பானில் எந்த பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது? இதற்கான ஆன்சர் இஷிகாவா தீவு. அடுத்தது எப்போது முதல் இந்தியா பாகிஸ்தான் அணுசக்தி நிறுவனங்கள் பட்டியல் பரிமாற்றம் நிகழ்கிறது? இதற்கான ஆன்சர் ஜனவரி 1, 1992. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நான் நேற்றுக்கே வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் சொல்லியிருந்தேன் என்னென்னா எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை கிடைத்திருந்தது அப்படின்ற மாதிரி. எனக்கு வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ போதுமான அளவு டைம் இல்லை. அதனால் நான் பணி முடிந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால தான் சில நேரங்களில் ரொம்ப லேட் ஆகுது. இன்றைக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 மணியே ஆயிடுச்சு நைட்டு. நீங்கள் வந்து அதனால் இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக போடுறேன், சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.